பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எதற்குமே அஞ்சிடேன், கர்த்தரே என் பலன். எதற்குமே அஞ்சிடேன், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நாம் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். அப்படி செய்வதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய சித்தம். ஆகவே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்யும்படி கற்றுக்கொள்ளும். எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறது ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் ஸ்தோத்திர பலி செலுத்த செலுத்த ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். ஆகவே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திர பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று யோபு சொன்னான் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து போனான். 10 பிள்ளைகளை இழந்தான், சொத்து சுகங்களை எல்லாவற்றையும் இழந்தான், கால்நடைகள் எல்லாவற்றையும் இழந்தான். சரீரத்திலே கொடிய பருக்களினாலே வேதனைப்பட்டு அவன் சாம்பலில உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். யோபு ஒன்றை அறிந்திருந்தான், தேவன் ஒருபோதும் தீமையை அணுக விடுகிற தேவன் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை நினைக்கிற தேவனும் அல்ல. சத்துருதான் நம்மளுக்கு பலவிதமான தீமையான காரியங்களை செய்கிறார். யோபுடைய வாழ்க்கையில சத்துரு ஆண்டவரிடத்திலே போய் அதிகாரம் கேட்டான். சாத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று அவன் கேட்கிறான், யோபுவை சுற்றி நீ வைத்திருக்கிற வேலியை எடுத்து விடும் என்று. இந்த நாளிலும் கூட நம்மை சுற்றிலும் ஆண்டவர் ஒரு வேலி வைத்திருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் ஆண்டவர் பாதுகாப்பாய் இருந்து அந்த வேலிக்குள் நம்மை வைத்துக் கொள்ளுகிறார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அந்த வேலியை எடுத்து விடுகிறார். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில சாத்தானே அனுமதி கேட்கிறான், அந்த வேலியை எடுத்து விடும், அவன் உத்தமமாய் நடக்கிறானா பார்ப்போம் என்று. எல்லா வேலையும் எடுக்கப்பட்ட பிறகும் கூட யோபு உத்தமமாயிருந்தான், உண்மையாயிருந்தான், உபத்திரவத்தில் பொறுமையாயிருந்தான், பாடுகளை சகித்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் யோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது, அவர் எடுத்துக்கொண்டார், அவருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நமக்கு நன்றாக தெரியும், தானியேலுக்கு விரோதமாக எழுதப்பட்ட அந்த பத்திரத்துக்கு ராஜா கையெழுத்து வைத்து விட்டார். அடுத்த நாளிலே தானியேலை சிங்கக்கபியிலே தூக்கி போட வேண்டும், அதுதான் கட்டளை. ஆனால் அதை அறிந்த போதிலும் கூட வேதம் சொல்லுகிறது,
தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். பத்திரம் அவனுக்கு எதிராக கையெழுத்து ஆகிவிட்டது. சிங்கக்கெபியில போடப்பட வேண்டும், எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் தினமும் அவன் செய்த ஜெபத்தை விடவே இல்லை. அதே வண்ணமாக தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம். அவனுக்கு விரோதமாகத்தான் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்கக்கெபியில தான் போடப்பட வேண்டும், அப்படிப்பட்ட சட்டம். ஆனாலும் அவன் தேவனை ஸ்தோத்திரித்தான். எதை குறித்தும் பயப்படவில்லை, கலங்கவில்லை, என்ன செய்யலாம் என்று யோசிக்கவில்லை. அவன் ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தான், ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தான். அவ்வளவுதான். கர்த்தர் அற்புதம் செய்தார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில காரியங்கள். லாசரு மரித்து போனான் என்ற செய்தியை கேட்ட பிறகும் கூட இன்னும் 2 நாள் தாமதமாகி ஆண்டவராகி இயேசு வந்து சேருகிறார். அவன் கல்லறைக்குள் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று. 4ஆவது நாள் ஆகிவிட்டு அப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். லாசரு மரித்து 4 நாள் ஆகிவிட்டு அந்த கல்லறைக்கு முன்னின்றுதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாமும் எப்போதும் ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நாம் உள்ளத்திலே நினைக்கிறதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். வாயிலே சொல் பிறப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். முன்னாலே செத்த மனிதனுடைய சடலம் அந்த கல்லறைக்குள் இருக்கிறது. கல் எடுக்கப்பட்டு ஆய்விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாமும் ஆண்டவர் எனக்கு இதை தந்து விட்டார், நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே, நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் நான் கேட்பதற்கு முன்பதாகவே எனக்கு தந்து விட்டார் என்று நான் ஸ்தோத்திரிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேன். எல்லாவற்றையும் நாம் பெற்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொள்ளும். எல்லா சூழ்நிலையிலும் தானியேலை போல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், யோபுவை போல ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடன் சிநேகித்த லாசரு மரித்து போன பின்பு அந்த சடலத்துக்கு முன்னாக நின்று, அந்த கல்லறைக்கு முன்னாக நின்று ஆண்டவர் பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று ஆண்டவராகிய சொன்னார். ஆகவே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்று முதல் ஆண்டவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யும். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய உதவி செய்யும். யோபுவை போல எல்லாம் இழந்தாலும் கூட கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். தானியேலை போல சிங்கக்கபியில போடப்பட வேண்டிய கட்டளை எல்லாம் வந்து விட்டது. ஆனாலும் தினமும் செய்கிறதை போல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் அந்த ஸ்தோத்திர பலியின் ஆழத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரித்து முன்னேறி சென்று மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.